பஞ்சபூதங்களின் அதிரும் ஆற்றலும் அவனின் சக்தியை மேலும் அதிகரித்தது. ஆனால் அந்த வழியில் மகிஷியின் அரக்கத்தனம் தனது உச்சத்தை அடைந்தது. தேவலோகத்தின் எங்கு பார்த்தாலும் அவளின் அட்டூழியங்களால் நிலவும் பரிதவிப்பை கண்ட மணிகண்டனின் சினம் தீயின் உருமாக எழுந்தது. தனது அதீத சக்தியுடன் அவளை பூமிக்கு கீழே வீசினார். அவள் சிதறியபடி அழுதா நதிக்கரைக்கு வந்து விழுந்தாள். இந்த கொடூரச் சினத்தின் பின்னணியில் விரைவில் இரத்தக்களமாய் ஒரு பெரும் போருக்கான நேரம் வந்து சேர்ந்தது. தரையெங்கும் ரத்தம் சிந்தியதும் வீரம் ஒலிக்கும் மணிகளின் சத்தம் எங்கே போர் இருந்ததோ அங்கே மகிஷியின் தீமையை அழிக்க எழுந்த மணிகண்டனின் தெய்வீக சினத்தை காட்டியது. இறுதியில் மணிகண்டன் மகிஷியின் மார்பில் உற்சாகம் காத்து நிற்க அவரது கோபமும் தெய்வீக ஆற்றலும் ஒன்றாக கலந்து அவர் நடனமாடத் தொடங்கினார். அந்த நடனம் வெறும் நடனம் அல்ல, அது ஒரு பிரபஞ்ச கோபம். பூலோகமும் தேவலோகமும் அதிர்ந்து போனது. பரவசமடைந்த கணங்களும் அச்சத்தில் உறைந்ததைப் போல தெய்வீக சக்தியின் உச்ச நிலையை